ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம டேர்ம் ஒன்ல உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் யூனிட்னா சாப்டர் இங்க மேக்ஸ்ல சொல்லுவோம்ல, அதை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் டாக் பார்ப்போம்ல. ஸோ அப்படின்னா இன்னைக்கு என்னப்பா பார்க்க போறோம் அப்படின்னா, டீச்சர் என்னமோ ஒன்று எழுதியிருக்கீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? இது மேக்ஸ் கிளாஸா தமிழ் கிளாஸா டவுட் வருதா? மேக்ஸ் கிளாஸே தான், பயப்பட வேண்டாம். சரியா? ஓகே. சோ இது ஆக்சுவலி நம்ம திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த அட்வைஸ். சரியா? அறிவுரையில இதுவும் ஒண்ணு. என்னப்பா சொல்றாங்கன்றத யாராவது இது வாசிங்க கேக்குறீங்களா? குட்டீஸ் யாரும் ரீட் பண்ண ட்ரை பண்றீங்களா? நான் ரீட் பண்ணவா? சரி. "பீலிப்போய் சாகாடும் அச்சிறு அப்பண்டஞ் சால மிகுந்து பெறின்." அப்படின்னா என்னப்பா? இது எதுக்குப்பா நான் படிக்கணும்? இது எனக்கு டெய்லி லைஃப்ல எங்கப்பா யூஸ் ஆகும்? அப்படின்னா, உங்களுக்கு கருத்து சொல்றேன். உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க. இங்க என்ன வார்த்தை குடுத்துருக்காங்க? "பீலி போய்" அப்படின்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தமா? அப்படின்னா இது கிடையாது. தமிழ்ல இங்க "பீலி போய்" அப்படின்னா என்னன்னா, மயில் தோகை. கரெக்ட்டா? சோ மயில் தோகை பிடிக்காதவங்க யாராவது இங்க இருப்போமா? மயில் தோகை பிடிக்காதவங்க யாராவது இருக்குமா? ரொம்ப ஆசையா வச்சுக்குருவோம்ல. சரி. சோ அந்த மயில் தோகைய ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான்ப்பா ஒரு மயில் தோகை. ஒரு பேப்பர் மாரி இருக்கும். மயில் தொகைன்றது இவ்வளவுதான் வெயிட் இருக்கும். சோ அந்த மயில் தொகைய கையில இப்படி வச்சிருங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் வைக்க சொல்றேன். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். இப்படியே இத கையில இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண சொல்றேன். லைட்டா இங்க ரிஸ்ட் கிட்ட பெயின் இருக்குமா? ஒரு அதே மாரி டேஸ கூட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யும்? பார்க்க சாதாரண மயில் தோகைன்னு சொல்லி தானே நெனச்சோம். ஆனா வச்சுக்கிட்டு இருக்க தட் இஸ் மணிக்கணக்கு கூட நம்ம கையில என்ன செய்வோம்? ஒரு பெயின் வந்து ஃபீல் பண்ணுவோமா? அதுதான்ப்பா இங்க அவரு உதாரணமா சொல்றாங்க. எதுக்கு உதாரணமா சொல்றாங்க? டீச்சர் இதுக்கும், இந்த திருக்குறளுக்கும், மேத்ஸுக்கும் எதுவும் கனெக்ட் இருக்கான்னா, எஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாதாரண வெயிட்டே இல்லாத ஒரு மயில் தொகை. சரியா? சோ அந்த மயில் தொகைய கையில ஹோல்ட் பண்ணும்போது, 1 மணி நேரம், 5 நிமிஷம் அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்க டைம் கூட என்ன செய்யுது? நம்மனால அத பிடிக்க முடியல. கை வலிக்க எடுக்கும். சரியா? அதே மாரி டெய்லி குட்டி குட்டி ஹோம் ஒர்க்கா தான் டீச்சர்ஸ் குடுக்குறாங்க. இன்னைக்கு 1 சம், 2 சம் அவ்வளவுதான் ஹோம் ஒர்க். அத நம்ம படிக்காம வைக்க, சோ மொத்தமா பெண்டிங் விழுந்துருச்சு அப்படின்னா, கடைசியில எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு சால அப்படின்னா பெருசு, மிக பெரிது அப்படின்னு அர்த்தம். சோ இதெல்லாம் இதோட வார்த்தையோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்கு. சோ உங்களோட பெரிய கிளாஸ்ல வர இதோட ரிலவன்ட் மீனிங்ஸ் எல்லாமே நெறைய தெரிஞ்சுக்கிருவீங்க. சரியா குட்டீஸ்? இப்ப நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, சாதாரண மயில் தோகைன்னு தானே சொல்லி நெனச்சோம். அத மணிக்கணக்கு வைக்க நம்ம கையில பெயின் இருக்குல்ல, அதே மாரி நம்ம டெய்லி படிக்க வேண்டிய பாடத்த அன்னன்னைக்கு படிக்காம, பெண்டிங் வச்சு படிச்சோம்னா, பரீட்சைக்கு மொத நாள் வரும்போது எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய மலையாட்டம் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். "இவ்ளோ படிக்கணுமா?" அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால டெய்லி ஹோம் ஒர்க்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. சோ "ஒன்றை செய், நன்றை செய், அதுவும் இன்றே செய்" அப்படின்றதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? செய்வோமா? ஓகே. சோ இப்ப நம்ம படிக்கிற சாப்டர் பேர் என்ன? சாப்டர் நம்பர் 1 அந்த சாப்டர் நம்பரோட 1 பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? நம்பர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். எஸ் ஆர் நோ? சரி. இப்ப நம்பர்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற சப் டாபிக் பேர் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதுவும் படிச்சோம்ன்னு சொல்லிட்டு. முழு எண்கள். சரியா? சோ முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இத என்னன்னு சொல்லுவோம்? யாராவது யோசிச்சு சொல்லுங்க. குட்டீஸ் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நானே சொல்ற மாரி இருக்கா? சோ முழு எண்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த முழு எண்கள எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? என்ன? அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சாச்சு. ஞாபகம் இருக்கா? 0, 1, 2, 3 இட் கோஸ் ஆன் அப்படின்னு சொல்லி படிச்சோம். கரெக்ட்டா குட்டீஸ்? சரி, இதோட பண்புகள். பண்புகள் அப்படின்னு சொல்லி 2 பண்புகள் படிச்சோம். ஓகேவா? சோ என்னென்ன பண்புகள் ஞாபகம் இருக்கா? பரிமாற்று பண்பு. ஃபர்ஸ்ட் பண்புக்கு பேர் என்னன்னா, பரிமாற்று பண்பு. ஓகேவா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு படிச்சோம். 2வது என்னப்பா பண்பு படிச்சோம்? இது ஃபர்ஸ்ட் பண்பு. இன்னொன்னு பண்பு. தமிழ்ல சேர்ப்பு பண்பு. ஓகேவா? சோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? இல்ல சொல்லிக் குடுக்கணுமா? யோசிச்சு சொல்றீங்களா? சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு பேரும் இருக்கு. துணை பண்பு.
சரியா? சேர்ப்பு பண்பு இல்ல இதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? துணை பண்புன்னு பார்த்தோம். இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? இதுக்கு பேர் எங்க யோசிச்சு சொல்லுங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நானும் பார்க்கிறேனே. சொல்றீங்களா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா குட்டீஸ்? ஞாபகம் இருக்கா? சரி. சரி இத குயிக்கா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிருவோம். இதுக்கு ரிலேட்டடான ஒரு சிமுலேஷன் பார்த்தா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரும். அண்ட் தென் இது ரிலேட்டடான சம்ஸ் பார்த்துருவோம். சரியா? சோ இந்த 2 பண்புகள பத்தி தான் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் ரீகேப்சுலேட் பண்ணணும்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்புன்னு சொல்லி சொன்னோம்? பரிமாற்று பண்பா? தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுல மொத்தம் எத்தனப்பா இருக்கும் அப்டின்னா, அடிஷன் பொதுவா நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4லயுமே இந்த பண்பு பார்த்துரலாமா? சோ நம்ம பார்க்குற பண்புக்கு பேரு என்ன? சொல்லிருங்க பாப்போம். தமிழ்ல சொல்லுங்க. பரிமாற்று பண்புன்னு சொன்னோமா? செஞ்சு பார்த்துருவோமா டக்குனு? ஒரு குயிக்கா ரீகேப்சுலேட் பண்ண மாரி ஆயிரும்ல. பரிமாற்று பண்பு. ஓகேவா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சரிப்பா. இதுல ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்கப்பா. சோ பரிமாற்று பண்பு என்னப்பா சொல்லுது அப்டின்னா, கூட்டல்ல வச்சு ஒவ்வொரு ஆப்பரேஷன் வச்சு சொல்வோமே. இப்ப 1, 2 ஆ A இஸ் ஈக்வல் டூ 1, B இஸ் ஈக்வல் டூ 2ன்னு வச்சுக்குவோம். சரியா? செஞ்சுருவோமா? அப்ப 1 பிளஸ் 2 என்னப்பா வரும்? அப்டின்னாலோ 2 பிளஸ் 1ம் 1 தான வரும். யோசிச்சு சொல்லுங்க. 1 பிளஸ் 2 3, 2 பிளஸ் 1ம் 3 தான? அப்ப இது எதுக்குப்பா வருது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? கூட்டலுக்கு. சரியா? சோ கூட்டலுக்கு இது ட்ரூவா இருக்கு. சரி. தட் இஸ் அடிஷனுக்கு இது ட்ரூவா இருக்கு. சோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் இஸ் ட்ரூ. சரி. ஓகே. இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் போட்டுறேன். ஓகே. இதுக்கு ட்ரூவா இருக்கு. அடுத்தது என்ன பார்ப்போம்? இங்கேயே போட்டுக்கிறேனே. 2வது. ஃபர்ஸ்ட் இது பார்த்தாச்சு. செகண்ட் ஆப்பரேஷன் என்னம்மா இருக்கு? சொல்லுங்க. 1 மைனஸ் 2 செக் பண்ணிருங்க. இத இப்படி பிரிச்சுருவோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சோ 1 மைனஸ் 2வும் அடுத்து என்ன பண்ணும்? 2 மைனஸ் 1 செக் பண்ணி பார்ப்போமா? சோ இது எல்ஹெச்எஸ் பொதுவாவே எழுதிடுறேன். இது ஆர்ஹெச்எஸ். குட்டீஸ் சொல்லுங்கடா பாப்போம். எப்படி இருக்கு? 1 மைனஸ் 2னா -1 வருமா? 2 மைனஸ் 1னா என்ன வரும்? 1 வரும். இது 2 ஈக்குவலாம்மா? -1 +1 ஈக்குவல்னா இட் இஸ் என்னது? நாட் ஈக்குவல்ன்னு சொல்லுவோமா? சொல்றது புரியுதா? இது என்னன்னு சொல்லுவோம்? தீஸ் 2 ஆர் நாட் ஈக்குவல்ன்னு சொல்லுவோம். அப்ப கூட்டலுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. இது என்னதும்மா? கழித்தல் தான? அப்ப கழித்தலுக்கு இது ட்ரூவா இருக்குன்னா கிடையாது. சோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் ட்ரூ. புரிஞ்சுச்சா? சோ அதே மாரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் செஞ்சுருவோமா? இங்க செஞ்சு பார்த்துருவோமா? இங்க ரப் பண்ணி இங்க செய்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இங்க டிக் போட்டுறேன். இங்க இன்டூ போட்டுறேன். சரியா? சோ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுக்குருவோம். அடுத்து என்னப்பா பண்ண போறோம்? அதே தான் 1 அண்ட் 2 எடுத்துக்கோங்களேன். 1 இன்டூ 2 இங்க அதே மாரி 2 இன்டூ 1 இங்க எல்ஹெச்எஸ் இங்க ஆர்ஹெச்எஸ். குயிக்கா செஞ்சிரலாம். 1 இன்டூ 2வும் 2 தான். 2 இன்டூ 1ம் 2 தான். அப்ப மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் ட்ரூவா? ஃபால்ஸா? இன்டூ போட்டா? இன்டூ போட்டா என்ன அர்த்தம்? அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் ட்ரூன்னு அர்த்தம். சோ இங்க ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூன்னு அர்த்தம். சரியா? சரின்னு கூட எழுதிக்கோங்க. சரியா குட்டீஸ்? இங்க ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு அர்த்தம். அடுத்து என்னம்மா குடுத்துருக்காங்க? டிவிஷனுக்கு செக் பண்ணிருவோமா? ஓகே. என்ன குடுத்துருக்காங்க? ஏக்கு 1 எடுத்தோம். பிக்கு 2 எடுத்தோம். சோ 1 டிவைடட் பை 2 இங்க 2 டிவைடட் பை 1. இது 2ம் சரிசமமாம்மா? எங்க பார்த்து சொல்லுங்க. இந்த 1 டிவைடட் பை 2னா என்னது? பாதி. தட் இஸ் அரை அப்படின்னு சொல்லுவோமா? 2 டிவைடட் பை 1னா 1ஆ? இதோட தலைகீழி தானே இது. அப்ப இது 2 ஈக்குவலா? இல்ல நாட் ஈக்குவலா? பார்த்து சொல்லுங்க. இது 2ம் நாட் ஈக்குவல். அப்ப இது என்ன செய்யணும்? இன்டு தவறு. அப்ப என்ன சொல்லணும்? என்ன வரும்மா? இப்ப கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் ட்ரூ? இது அடிஷன், இது சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன்ல எந்த 2க்கு மட்டும் தான் ட்ரூவா இருக்கு? இட் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் தான். புரிஞ்சா? நீங்க பொறுமையா அத செஞ்சு பாருங்க. இல்ல வீடியோஸ ஒரு தடவைக்கு 2 தடவ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷனுக்கும் ட்ரூவா இருக்கு. அஸ் வெல் அஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கும் ட்ரூவா இருக்கு. மீதி 2க்கும் எப்படி இருக்கு? சப்ட்ராக்ஷனுக்கும், டிவிஷனுக்கும் ஃபால்ஸா இருக்கு. சொல்ல புரியுதா? இது நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். புரிஞ்சு செய்யுங்க. ஏதாவது ஒரு குட்டி நம்பர் 2 நம்பர் எடுத்து செய்யுங்க. சரி இதே தான்ப்பா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இதே மாரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? எஸ். ஓகே.
இப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன படிச்சோன்றதுக்குரிய குயிக்கா ஒரு சிமுலேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். பார்த்துடலாம். யா குட்டீஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். இப்ப தெரியும். இங்க பார்த்துக்கோங்க. ஏக்கும் பிக்கும் ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணுவோமா? என்ன பார்த்தோம்? இந்த வேல்யூவே கூட இருக்கட்டுமா? ஸோ ஏவ பர்பிள் கலர்ல இருக்கும். பிய டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக மஸ்டர்ட் கலர்ல குடுத்துருக்காங்க. அப்ப பர்பிள் கலருக்கு 4 பால்ஸ் இருக்கு. மஸ்டர்ட் கலர் 2ன்றதுனால 2 பால்ஸ் இருக்கு. ஸோ இத எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்ப்போமா? A பிளஸ் பியும், B பிளஸ் ஏவும் சமமா இருக்கும்ல? ஞாபகம் இருக்கா? செக் பண்ணிருவோமா? அழகா ஸ்லோ மோஷன்ல கொண்டு வரேனா இங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க. கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். என்னப்பா சொன்னோம்? A பிளஸ் பியும், B பிளஸ் ஏவும் சேமா இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா இப்ப வேல்யூஸ நான் மாத்துறேன். ஒரு உதாரணத்துக்கு சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். பிக்கு வந்து ஒரு 3 எடுத்துக்கிறோம். 5 கூட எடுப்போம். சரிப்பா. ஸோ இப்ப என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஏன்ற கலர் என்னது வேல்யூக்கு பர்பிள் கலரும், பின்ற வேல்யூக்கு வந்து மஸ்டர்ட் கலர்லயும் குடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி என்னம்மா வரும்? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? 3 எழுதிட்டு தான் அடுத்து 5 எழுதணும். அப்ப 3 பிளஸ் 5ம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன போடணும்? 5 பிளஸ் 3 போடுவோமா? செக் பண்ணிருவோமா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன எடுத்திருக்காங்க? பி பிளஸ் ஏ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் பியோட வேல்யூ போட்டுட்டு அண்ட் தென் ஏயோட வேல்யூ போட்டுருக்காங்க. இன் பிட்வீன் அடிஷன் சிம்பல் ஸோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் குட்டீஸ் இங்கேயும் ஏ பிளஸ் பிக்கு. ஸோ 3யும் 5யும் ஆட் பண்ணா என்ன வந்திருக்கு? 8ன்னு சொல்லி பார்த்திருக்கோம். சொல்றது புரியுதாடா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கணுமா? புரியுதுல்ல? ஓகே. ஸோ இதுதான் எதுக்குரியது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு ட்ரூவா இல்லையான்னு இப்பதானே நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. இது என்ன டீச்சர் அப்படின்னா, இது இந்த அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவுமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவ சொல்லிர்றேன். சரியா குட்டீஸ்? பார்ப்போமா? ஓகே. இங்க என்னப்பா குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கமும் பாக்ஸ், இந்த பக்கமும் பாக்ஸ் குடுத்துருக்காங்கடா. சரியாடா? புரியுதா? சரி. இந்த இடத்துல எத்தன காலம் குடுத்துருக்காங்க? 1, 2, 3 காலம்ஸ். அதனால தான் மேல 3 இருக்கு. அடுத்த பதிலா மேல என்ன குடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. சரியா? ஸோ செங்குத்தா தட் இஸ் வெர்டிகலா 4 இது குடுத்துருக்காங்க. அதனால தான் மேல 4 இருக்கு. இந்த பக்கம் என்னப்பா எடுத்திருக்காங்கன்னா, 5 எடுத்திருக்காங்க. ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3s are 15, 5 4s are 20. சரியா? அப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள எத்தன இருக்குன்னா 15 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல எத்தன இருக்கு? 20 இருக்கு. சோ போத் தி திங் டுகெதர் அப்படின்னா 2 என்ன சின்ன ஆட் பண்ணா என்னம்மா வரும்? அப்படின்னா பாருங்க. 15 plus 20 it is nothing but 35. சரி இதே இது இங்க பாருங்களேன். அதர் சைடு தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. சோ மொத்தமா 7பா. சரியா? சோ இது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? 3யும் 4யும் ஆட் பண்ணா டோட்டலா புட் டுகெதர் இட் இஸ் 7. ஓகே. இங்க அதே 5 தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ 5 7s 35வா? புரிஞ்சுச்சா? புரியுதா? புரியலையா? உங்களுக்கு தெரியுதா? இப்ப நான் ஆன்சர் எடுத்துட்டு காமிக்கவா? சரி. இப்ப அடுத்து நம்ம ஒரு சம் ட்ரை பண்ணுவோமா? குட்டியா செய்வோம். சரியா? ஓகே. இங்க பாருங்களேன். இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுல 3 குடுத்திருக்காங்க. தட் இஸ் ஹாரிசான்டலி. இங்க 3 குடுத்திருக்காங்க. இங்க 4 குடுத்திருக்காங்க. சோ அதே மாரி இங்க 3. என்ன செய்யணும்? ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? 3 3s are 9. ஃபர்ஸ்ட் இதுல இங்க நான் என்ன போடணும்? 9 போடணும். அடுத்து 3 4s are என்ன போடணும்? 12 போடணும். இதோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிருவோமா குட்டீஸ்? ஓகே. இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கலர் வேரியேஷன்க்காக அவங்க ஷேட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஸோ 3 3s are 9, 3 4s are 12. ஓகே. ஸோ அப்ப இது 2யும் 9யும் 12யும் ஆட் பண்ற வேல்யூ என்ன வரும்? நீங்க ஆட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. 21ஆ? ஸோ அதே இது இந்த பக்கம் என்னப்பா குடுத்துருக்காங்க? ஸோ சேம் திங் கம்பார்ட்மெண்ட் இல்லாம டுகெதரா மல்டிப்ளை பண்றாங்க. 3 7s are 21. ஸோ ஆன்சர் வில் பி த சேம். சொல்றது புரியுதாடாம்மா? இப்ப இதுக்குரிய சம்ஸ் செஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சம் செஞ்சுருவோமா? ஓகேவா? எஸ்? சரி. இப்ப ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3. குட்டி குட்டி நம்பர் எடுத்தே பிராக்டிஸ் பண்ணுவோம். என்னம்மா குடுத்துருக்காங்க? என்ன குடுத்தாங்க? ஞாபகம் இருக்கா?
பார்த்ததுல ஏதாவது புரியுதா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம். என்ன போட்டிருக்காங்க? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3. அப்ப இது எப்படிப்பா எழுதணும்? கொஞ்சம் யோசிங்க பாப்போம். குட்டீஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் ட்ரை பண்ணணுமா? இது என்ன அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா? ஆ? நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 எங்க போட்டு செஞ்சு பாருங்க. டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சரியா? சோ இத ஹோம் ஒர்க்கா வச்சு ட்ரை பண்ணுங்க. பாப்போம் எத்தன பேர் இத செய்றீங்கன்னு பாப்போம். ட்ரை பண்ணுவீங்களா? குட்டி குட்டி நம்பர் தான் குடுத்திருக்கேன். சரியா? ஓகே. சோ இப்ப நம்ம பயிற்சி 1.5ல உள்ள சம்ஸ் செஞ்சுருவோம். ஓகேவா? குட்டூஸ் இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம படிக்கிறது 6த் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா இந்த 6த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்க போற இந்த 4த் ரோமன் லெட்டர் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் நம்மளோட குரூப் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்கல்ல, லைக் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதுல கூட வருதுப்பா. 10th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறதுல கூட இது கேட்கறாங்க. சோ அப்ப அவ்ளோ ஈஸியான விஷயத்த, சரியா? நம்ம இப்ப 6த்லயே கத்துக்கிறோம். செஞ்சுருவோமா? இப்ப இப்ப நான் ஒண்ணு ஏக்கு 1 போட்டிருந்தேன்ல, அது மாரி இப்ப அந்த சம்மு. சரி. இப்ப என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, 50 4த் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம். என்ன கேட்டிருக்காங்க? யூஸ் த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த ஹோல் நம்பர் அண்ட் சிம்ப்ளிஃபை. சோ இத ப்ராப்பர்ட்டி இப்ப நார்மலா 102 50ஆல பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு இங்க நீங்க போட்டு காமிங்க. நம்ம 2 பக்கமுமே செஞ்சு காமிச்சுருவோம். ஏன்னா ஒரு புது விஷயம் நம்ம படிக்கும்போது அத கரெக்ட்டா செய்றோமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். சோ அதனால இந்த சம்ம முடிச்சோனே இத நம்ம போட்டு பார்த்துருவோம். ஓகேவா? சரி. அதுக்கு முன்னாடி இத எப்படிப்பா செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பிராக்கெட்ன்னு போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எப்பயும் போல அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பல்ல போட்டுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? சரி. இதுல எந்த நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 கிட்ட இருக்கு, நியரஸ்ட் நம்பரா இருக்கோ, அத தான் பிரிக்கணும். அப்ப இத 50 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவாடாம்மா? சோ இத எப்படி பிரிக்கிறோம்? 106 சாரி 102 அப்படின்னா, இது எப்படிம்மா எழுதலாம்? 100 கூட்டல் 2ன்னு எழுதலாமா? எழுதலாமா? எழுதக்கூடாதா? ஓகே. அடுத்து பிராக்கெட்டுக்கு வெளிய இந்த 50 இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? செயின் ரூல் போடலாமா? ட்ரை பண்றீங்களா? எப்படி போடுவீங்க? எங்க பண்ணி காமிங்க. உங்களுக்கு அழகா ஆரோ மார்க்கே நான் போட்டு குடுத்துட்டேன். அப்ப இது என்னம்மா எழுதுவீங்க? 50 இன்டு 100. ஓகேவா? அடுத்து பிளஸ் சிம்பல் பெருசா போட்டுக்கோங்க. அப்பதான் தப்பு விட மாட்டோம். ஏன்னா இப்படி போட்டா, இப்படி போடுறதுக்கும் டக்குன்னு பார்க்கும்போது 2மே ஒண்ணுன்னு சொல்லி கன்ஃப்யூஷன் ஆயிருவோம். சோ அதனால பிளஸ் சிம்பல் போடும்போது நல்லா பெருசா போட்டுக்கோங்க. அடுத்து 50ய 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? சோ என்ன செய்வோம்? எத்தன ஜீரோஸ் இருக்கு? 1, 2, 3. அப்ப அழகா அந்த ஜீரோஸ் எழுதிருவோமா? 3 ஜீரோஸ். 1 5 ஆ 5. அப்ப 50 இன்டு 100 என்னம்மா? 5000. ஓகே. 50 2s ஆர் அப்படின்னா 100. அப்ப 5000 பிளஸ் 100 என்னோட ஆன்சர் என்னன்னா 5100. கரெக்டா எழுதுறேனா? தப்பா எழுதுறேனா? கரெக்ட்டா எழுதுறேனா? தப்பா எழுதுறேனான்னு பார்த்து சொல்லுங்க. சரி. இப்ப ஒரு புது விஷயம் இன்னைக்கு நம்ம கத்துக்க இருக்கோம். அப்ப நமக்கு தெரிஞ்ச பெருக்கல்ல செஞ்சு பார்த்துருவோமா? டீச்சர் இது ரைட்டா? தப்பான்னு சொல்லிட்டு. எஸ். எப்படி பண்ணுவீங்க? போடுங்க. 0ஆல இந்த 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணா 0 தான். அடுத்து 5 2s ஆர் 10 போடுவோம். 0 போட்டுருவோம். சரியா? அடுத்து 5 இன்டு 0 0. 0 பிளஸ் 1 என்னது? 1 தானே? அடுத்து 1 5s ஆர் 5. அப்ப இதோட வேல்யூ என்னம்மா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 5100. எஸ் வி காட் த சேம் திங். சொல்றது புரியுதாடாம்மா? செய்யற விஷயத்த புது விஷயம் அப்படின்னும் போதே நம்ம என்ன செஞ்சிடும்? நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான அந்த ஒரு மெத்தட் பழக்கப்பட்ட அந்த மெத்தட்ல பரிச்சயமான அந்த மெத்தட்லயும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்துருங்க. புரியுதா? இதுக்கு தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சரியா? இங்க எழுதுறதுன்னா எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? வேணுமா? வேண்டாமா? குட்டீஸ் பார்த்துட்டு சொல்லுங்க. எழுதிக்கோங்க. இப்ப இது என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். இது நார்மல் மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? இங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். குட்டீஸ் யாராவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? இந்த பண்புக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எப்பயுமே நம்ம போர்ட் மாஸ் ரூல் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அடைப்புக்குறி. அந்த வள்ளல் பேர் கூட கர்ணன் அப்படின்னு படிச்சோமா? அப்ப இதுல என்ன செய்யணும்? பிராக்கெட்டுக்கு உள்ள உள்ளது சொல்லணுமா? இல்ல வெளியே உள்ளது சொல்லணுமா? எங்க யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ். குட்டீஸ் நீங்க யோசிச்சு சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். தெரியலையா? சோ உள்ள பிராக்கெட்டுக்குள்ள உள்ளது தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப இதுக்கு பேரு என்ன அப்டின்னா, கூட்டலின் மீது. இங்க எழுதுறேன். கூட்டலின் மீதான கூட்டலின் மீதான பெருக்கலின்
கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு வீதி. விதின்னு சொல்லலாம், இல்ல பண்புன்னு சொல்லுங்க. புரிஞ்சா? கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அப்ப என்னப்பா அர்த்தம்? பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் இருக்கு. அதான் கூட்டலின் மீதான. சரியா? வெளிய எங்க இருக்கு? பெருக்கல் இருக்கு. பெருக்கல். சரி, பெருக்கலின். என்ன செஞ்சிருக்காங்க? தனித்தனியா பங்கு வச்சிருக்கோமா? அதனாலதான் இதுக்கு பேரு கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. சொல்றது புரிஞ்சுச்சா? இது எதுவும் கஷ்டமா இருக்கா படிக்கிறதுக்கு? ஈஸியா தானே இருக்கு. இங்கிலீஷ்ல இதோட பேரும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறோமா? எல்லா நாளுமே நம்ம தமிழும் படிக்கிறோம், தமிழ்லயும் படிக்கிறோம், இங்கிலீஷ்லயும் படிக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். பங்கீட்டு வீதிக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி. சரியா? டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி. நான் இங்க ஸ்பேஸ்ல சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இங்க சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன் சொல்லி ஓவர் அடிஷன் சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அர்த்தம். சரியா குட்டஸ்? ஓகே, அடுத்து போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தடுத்து குட்டி குட்டியா இருக்கிற மீதி உள்ள 2 சம்ஸும் பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் சம் என்னமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அடுத்து பார்ப்போமா? 500 இன்டு 689 மைனஸ் 500 இன்டு 89. அப்பாடா, பார்க்கவே இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கே டீச்சர், நாங்க குட்டி கிளாஸ் தானே, இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களால முடியும். சரியா? எப்படி? இப்பதானே பண்புகள் படிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி. சரியா? உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லித்தரேன். பாக்குறதுக்கு எது பொதுவா இருக்கோ அந்த நம்பரை வெளியே எடுத்துருங்க. 500. அப்ப மிச்சம் இங்க என்ன இருக்கும்? 689 மைனஸ்க்கு மைனஸ் இந்த 500 வெளியே எடுத்துட்டோம். அப்ப இங்க மிச்சம் என்ன குட்டஸ் இருக்கும்? 89. புரிஞ்சுச்சா? ஓகே, டன். அடுத்து என்னம்மா செய்யணும்? ஏங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன செய்யணும்? பிராக்கெட்டுக்குள்ள உள்ளத சுருக்கணுமா? 689ல 89 போச்சுன்னா என்ன வரும்? 600. ஓகே. பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். எங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. மொத்தம் எத்தனை 0 இருக்கு? 1, 2, 3, 4. அந்த ஜீரோஸ கரெக்ட்டா எழுதிருங்க. 1, 2, 3, 4. சரி. அப்ப நம்பர மல்டிப்ளை பண்ணுங்க. 5 30, 5 6 30. எழுதியாச்சா? எப்பயும் போல என்ன செய்யணும்? 2 நம்ம இந்தியன் மெத்தட்ல ஞாபகம் இருக்கா? கரெக்ட்டா தான் எழுதியிருக்கேன். தப்பாலாம் எழுதல. ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். 3 டிஜிட்க்கு அப்புறம் கமா போடுவோமா? 3 லட்சம் தான் இதோட ஆன்சர். அப்பாடா, 3 லட்சத்த வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் எப்படி சொல்றது? 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டோமா? சரி. அப்ப இதுக்கு பேர் என்னப்பா? இத நீங்க மல்டிப்ளை பண்ணா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அந்த மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா குட்டீஸ்? சரி. இதுக்கு பேர் என்ன? எங்க யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பேர் என்னன்னு சொல்லுங்க. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? பேர வச்சு கண்டுபிடிங்க. கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி. சரியா? இதுக்கு ப்ராப்பர்ட்டி பேரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் தமிழ்ல சொல்றோம். கழித்தலின் மீதான பெருக்கலின் என்ன செஞ்சிருக்கோம்? தனித்தனியா பங்கு வச்சு செஞ்சிருக்கோம்ல. கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி அப்படின்றத இதான் இதோட ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுச்சா? வேணும்னா எழுதிக்கிறீங்களா? எழுதணுமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்க வேணா தமிழ்ல எழுதிடுறேன். கழித்தலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு வீதி. சரி, கழித்தலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்புன்னு சொல்லலாம், இல்ல விதின்னு சொல்லலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க. அடுத்த சம் கூட போலாம் நம்ம. இது முடிச்சிட்டோம்னா அடுத்த சம் போலாமா? எஸ். இப்ப அடுத்த சம் என்னன்னு பாத்துருவோமா? ஓகே, டன். என்னப்பா கொடுத்திருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 4. திஸ் இஸ் 4th Roman letter, 4th கொஸ்டின் தான். என்னம்மா கொடுத்திருக்காங்க? 4 into 132 into 25. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். 1 into 2 into 3.
இப்படி போட்டோமா? இதுக்கு பேரு என்ன? ஞாபகம் வச்சு சொல்லுங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோமா? தமிழ்ல சேர்ப்பு பண்புன்னு பார்த்தோமா? அதேதான்ப்பா இங்க குடுத்துருக்காங்க. நம்பர் மட்டும் பெருசா குடுத்துருக்காங்க. டீச்சர், இத எப்படி டீச்சர் 4 132ஆல பெருக்கிட்டு வந்த ஆன்ஸர 25ஆல பெருக்கணும்னா, அப்படி கிடையாது. ஸோ நமக்கு தகுந்த மாரி பெருக்கல்ல இந்த இடத்துல எல்லாமே ஒரே சிம்பல் தானே இருக்கு. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 25 2 இன்டு 132 சரியாடாம்மா? சொல்றது புரியுதா? ஸோ வேல்யூஸ ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. எதுக்கு அப்படின்னா, இப்ப 4 132ஆல பெருக்கிட்டு வந்த ஆன்ஸர 25ஆல பெருக்கும்போது, எவ்வளவு பெரிய நம்பர் வரும்? ஒரு உதாரணத்துக்கு செஞ்சு காமிச்சிடவா? 132 4ஆல பெருக்குங்க. 4 2 8 4 3 12க்கு 2 மிச்சம் 1 4 1 5. ஸோ 528. 528 ஒரு 25ஆல பெருக்குங்கன்னா, எவ்வளோ நேரம் எடுக்கும்? டைம் எடுக்குமா? அதே இது, இதுல நம்ம கூட்டல் கழித்தல்லயும் நம்ம தப்புட்டுருவோம். சரியா? தெரிஞ்சோ தெரியாமயோ விடுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் குட்டீஸ் இப்போ அவங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ நம்ம இந்த விஷயங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஓகே மேடம்மா? ஸோ மாத்திக்கிறலாமா? ஓகே. என்ன செய்யலாம்? 4 இன்டு 25 ஸோ ரூ. 25 4 தடவ குடுக்குறாங்கப்பா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 இன்டு 25 ஒவ்வொரு தடவைக்கும் ரூ. 25 எத்தன தடவ குடுக்குறாங்க? 4 தடவ குடுத்தா, நமக்கு என்ன வரும்? 100 வரும். டீச்சர் இதுலயும் எனக்கு டவுட் இருக்கு. ஆனா இந்த குட்டி நம்பர் வேணா போட்டு பார்த்துக்கோங்க. தப்பே கிடையாது. 5 20க்கு 0 மிச்சம் 2 4 2 8 8 பிளஸ் 2 10 எஸ். இந்த குட்டியா இருக்கிறத வேணா போட்டு பார்த்துக்கோங்க. பட் திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணும்போது இது ஈஸி ஆயிரும். சரிடாம்மா? ஓகே. அப்ப 100 எதால பெருக்கணும்? 132ஆல பெருக்கணுமா? அப்ப எங்க சொல்லுங்க? 2 0க்கு அப்படியே போட்டுருங்க பெருக்கல்ல. ஓகே. 1 இன்டூ 1 இன்டூ 132 இஸ் நத்திங் பட் 132. அப்ப இது எத்தன டிஜிட் தள்ளி கம்மா வைக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? 13,200 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரிஞ்சுச்சா? சோ இந்த பண்புகள் நான் படிக்கணுமா டீச்சர்? எனக்கு இதுல எங்க யூஸ் ஆகும்? அப்படின்னு சொல்லி செஞ்சு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆயிரும். சொல்றது புரியுதா? புரியுதாடா? எழுதி வச்சுக்கிறீங்களா? அடுத்த சம் போலாமா? சரி. இப்ப நம்ம இது பார்த்தது என்னது? மல்டிப்ளிகேஷன்ல பார்த்தோம். இதே ப்ராப்பர்ட்டி அடிஷன்ல இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? எஸ். திஸ் இஸ் 4th ரோமன் லெட்டர் கொஸ்டின் நம்பர் 5 5th சப்டிவிஷன். என்னப்பா குடுத்துருக்காங்க அப்படின்னா 196 பிளஸ் 34 பிளஸ் 104. டீச்சர் நான் 6th தானே டீச்சர் படிக்கிறேன். இவ்ளோ கஷ்டமான பாடம்லாம் படிக்கணுமா? நான் இப்பயே பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹையர் கிளாஸ்ல இத எப்படி ஆர்டரா அரேஞ்ச் பண்றதுன்னு கூட தெரியாம நம்ம கஷ்டப்பட வேண்டாம். சரியா? ஓகே. இப்ப இந்த இதுல போனதுல என்ன சொன்னேன்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வர மாரி பிரிச்சுட்டு, அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதே மாரி இங்க, இங்கிட்டிருந்து வரணுமா? இங்கிட்டிருந்து வரணும்னா எப்படி வேணாலும் வாங்க. இங்க 6 இருக்கு. 6ஓட எத ஆட் பண்ணா, நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வரும்னு சொல்லி பாருங்க. சோ இந்த நம்பரும் எடுத்துக்கலாம், இந்த நம்பரும் எடுக்கலாம். நம்ம குட்டி நம்பர் எடுத்து தானே பழகுவோம். சோ அப்ப இது 2ம் கம்பைன் பண்ணுவோமா? என்ன செய்யணும்? அந்த கான்செப்ட் மட்டும் செஞ்சு பார்த்துக்கோங்க. தப்பு கிடையாது. ஸோ ஆட் பண்ணுங்க. என்ன சிம்பலோ அத இங்க கரெக்ட்டா போட்றணும். சரியா? ஸோ 6 + 4 10 ரிமைண்டர் 1 இதோட ஆட் பண்ணா 13 ரிமைண்டர் 1 1 + 1 2 ஓகேவா? கரெக்ட்டா போட்டிருக்கேனா? தப்பா? கரெக்ட்டா தப்பா? 230 இஸ் த ஆன்ஸர். அப்ப இங்க ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். புரியுதா? நான் என்ன செய்யணும்? அப்ப பிராக்கெட் போட்டா தான, அந்த பிராக்கெட் போர்ஷனுக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். அடைப்புக்குறி. அப்ப இதோட வேல்யூ என்னம்மா வந்திருக்கு அப்டின்னா, 230 பிளஸ் 104 சரியா? 230ஓட ஒரு 100 கூட்டுனா 330. ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே நம்ம ரவுண்டிங் ஆஃப் படிச்சிருக்கோம்ல, அது மாரி ஆட் பண்ணுங்க. சரிடாம்மா? 230 பிளஸ் 104. ஸோ 230ஓட ஒரு 100 கூட்டிட்டு, அப்புறம் லாஸ்ட் 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இதோட ஆன்ஸர் என்னம்மா வரும்? செஞ்சு பார்க்கணுமா? இத கண்டிப்பா செஞ்சு பார்க்கணுமா? வேண்டாம்ல? 334 இஸ் த ஆன்ஸர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த குட் நியூஸ் இன்னைக்கு அப்டின்னா, சக்சஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவாடாம்மா? ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்திருக்கோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்திருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சரியா? ஸோ அத வீட்ல ஒரு தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் யூ மஸ்ட் கெட் ரெடி ஃபார் த டெஸ்ட். சரியா? ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதுறோம்ல. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க.
ஓகேவா குட்டர்ஸ்? அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒரு புது சாப்டர் படிக்க போறோம். அந்த சாப்டரோட நேம் என்னன்னு தெரியுமா? அல்ஜிப்ரா. தமிழ்ல இயற்கணிதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அத எப்படி ஈஸியா படிக்கிறதுனோ நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டர்ஸ். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.